வணக்கம் நண்பர்களே, நம்ம கிட்ஸோட லஞ்ச் பாக்ஸ் வந்து காலியாகவே மாட்டேங்குதுன்னு ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்களா? இப்படி மட்டும் ஒரு மஷ்ரூம் பிரியாணி செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக காலியாகிடும். அதுக்காக பல்லாரி, பச்சை மிளகா, கொஞ்சம் ஸ்பைசஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன், மசாலா எல்லாம். அப்புறம் தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஷ்ரூமையும் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறமா குக்கரை ஹீட் பண்ணிவிட்டு கோகோனட் ஆயிலும் ஒரு ஸ்பூன் கீயும் விட்டுக்கோங்க. அதில் பட்டை, கிராம்பு இதெல்லாம் போட்டுக்கணும். மற்ற பிரியாணியை விட இது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கணும், காரமும் கம்மியாக தான் போடணும். பல்லாரி, பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி நல்லா மசிஞ்சதுக்கப்புறமா மஷ்ரூமும் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா பிரியாணி மசாலா, கொஞ்சம் மஞ்சள் பொடி, தயிர் எல்லாம் சேர்த்து ஒரு வதக்கிட்டு தேங்காய் பால் சேர்த்துக்கிறோம். அப்புறமா உப்பும் சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு கொதி வர்ற வரைக்கும் நல்லா வெயிட் பண்ணணும். நல்லா கொதி வரட்டும். இதுக்கு மேலே கொத்தமல்லி இலை, புதினா, ரம்ப இலை எல்லாம் சேர்த்துக்கலாம். என்கிட்ட அன்றைக்கி கொத்தமல்லி இல்லை, அதனால் புதினா, ரம்ப இலை மட்டும் சேர்த்துக்கிறேன். 10 நிமிஷம் ஊற வச்ச பிரியாணி ரைஸ், பாஸ்மதி இல்லை ஜீரக ஜம்பா கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து கொஞ்சம் அரிசி தெரியும்படியாக அந்த தண்ணி கொஞ்சம் வற்றணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அப்புறமா குக்கரை மூடிட்டு ஃபுல் சிம்மில் கரெக்டாக 5 மினிட்ஸ் வச்சா போகிறோம். அப்புறமா ஒரு 5 மினிட்ஸ் ரெஸ்ட் கொடுத்துட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா உதிரியான பிரியாணி ரெடியாக இருக்கும். இப்படி செஞ்சு கொடுத்தா எப்படிங்க காலியாகாமல் இருக்கும்? செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லிவிடுங்க. நம்மளோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.